நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியா எடுத்த முடிவுனால இப்போ கடும் அதிர்ச்சியில ஈரான் இருக்கு நண்பர்களே. இந்தியா இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்த கப்பல் மீது துப்பாக்கி சூடு குண்டுவீச்சு நடந்திருக்கு. ஈரான் செஞ்ச இந்த விஷயத்தினால இந்தியா இப்ப அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஈரான் மேல அப்படியே கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்டதும் சுட்டுத்தள்ள போட்டுத்தள்ள அதிரடி உத்தரவு போட்டிருக்கு. இதனால மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போட்டு இருக்கோம். அங்கேயே தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு மத்திய ஆசியா நுழைவாயிலாக கருதப்பட்ட முக்கியமான ஜாபகார் துறைமுக திட்டம் தற்போது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு. அமெரிக்க பொருளாதார தடைகள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில இந்திய அரசு இந்த கடினமான முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பார்த்தோம்னா இந்தியா சாபகார் துறைமுக திட்டத்தில் தன்னுடைய பங்கை ஒரு ஈரானிய நிறுவனத்துக்கு விற்பனை செய்ய தயாராயிட்டு வருது. அமெரிக்க வர்த்தக தடைகள் தொடர்பான விலக்கு நீட்டிப்பு உத்தரவு காலாவதியாகும் சில நாட்களுக்கு முன்பு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனம் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் சாபகார் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற நிறுவனத்தில் இருக்கும் தன்னுடைய பங்குகளை ஈரானிய பங்குதாரருக்கு விற்கும் திட்டம் விவாதிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இதை ஒரு தற்காலிக ஏற்பாடாக கருதுறாங்க. தடைகள் முழுவீச்சில் அமலுக்கு வரும்போது துறைமுக செயல்பாடுகள் தடையின்றி தொடர்வதே இந்த பங்கு விற்பனையுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான முடிவை எடுக்க முக்கிய நோக்கம் மோதல் இல்லாமல் செயல்பாடுகளை தொடர்வதுதான். தடைகள் நீடிக்கும் காலத்துல ஈரானுடைய உள்ளூர் நிறுவனம் துறைமுகத்தை நிர்வகிப்பாங்க. போர் சூழல் குறைந்து தடைகள் தளர்த்தப்பட்டவுடன் கட்டுப்பாடு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஜாபகார் துறைமுகம் இந்தியாவுக்கு மிக முக்கியமான உள்கட்டமைப்பு சொத்தாகும். இது பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு நேரடி சரக்கு போக்குவரத்து இணைப்பை வழங்குறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு பலதரப்பட்ட உதவிகளை அனுப்புறதுலையும் இந்த துறைமுகம் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த திட்டத்தில் இந்தியா ஏற்கனவே சுமார் $120 மில்லியன் அளவுக்கு உள்கட்டமைப்பு மற்றும் உபகரணங்களுக்கு முதலீடு செஞ்சிருக்கு. இது இந்தியாவுடைய நீண்டகால வர்த்தக வளர்ச்சி திட்டத்தில் மிக முக்கியமானது. 2018ஆம் ஆண்டு இந்தியா சாபகார் துறைமுகத்தை இயக்கவும் நிர்வாகம் செய்யவும் ஈரான் மீதான அமெரிக்க தடைகளிலிருந்து விலக்கு பெற்றது. ஆனால் கடந்த ஒரு வருட காலத்தில் சூழல் மாறி இருக்கு. 2025 பிப்ரவரியில அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார நிவாரணம் அளிக்கும் விலக்குகளை மறுபரிசீலனை செய்ய தொடங்குச்சு. கடந்த செப்டம்பர்ல முந்தைய விலக்கு ரத்து செய்யப்பட்டது. இந்த சவால்களுக்கு இடையில தான் இந்தியா 2024ஆம் ஆண்டு ஈரான் கூட 10 ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு துறைமுக டெர்மினலை நிர்வகிக்க உறுதி செஞ்சாங்க. ஆனால் தற்போதைய தடைகள் மற்றும் மோதல்கள் காரணமாக இந்த ஒப்பந்தம் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஜாபகார் துறைமுகத்தை எப்படி நிர்வாகம் செய்வது அப்படிங்கிறதுல இந்திய அரசு தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. இதே போல பங்கு விற்பனை திட்டம் பேச்சுவார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்கு. இறுதியான அறிவிப்பு மத்திய அரசிடம் இருந்து மட்டுமே வரும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான போர் சூழ்நிலையிலையும் இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து சாபகார் துறைமுகத்தை இயக்க விலக்கு பெறுமா அப்படிங்கிறது முக்கிய கேள்வியாக இருக்கு. அதனால பொறுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு தகவல் மட்டும் வெளியாயிருக்கு. இந்தியா இந்த ஒரு அவசர முடிவை எடுத்திருக்காங்க. கையை விட்டு சாபகார் துறைமுகம் போகுதா இல்லையா அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும் அப்படின்னும். ஆனாலும் இந்தியா இந்த முடிவை தான் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த பங்குகளை விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதே போல ஈரான் இந்தியாவுக்கு இடையே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகின் மிக பதற்றமான கடல் வழிகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து ஒரு திகிலூட்டும் வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பலை ஈரானுடைய கமாண்டர்கள் சினிமா பாணியில் தாக்கி சிறைபிடிச்சிருக்காங்க. துப்பாக்கி சூடு, கையெறி குண்டுகள் மற்றும் அதிவேக படகுகளுக்கு மத்தியில் நடந்த இந்த ஆபரேஷனுடைய வீடியோ இப்போது வெளியாகி பாதுகாப்பு குறித்த பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதாவது நமக்கு கிடைத்த தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா லைபீரிய கொடியுடன் கூடிய எப்பாமைண்டோஸ் அப்படிங்கிற சரக்கு கப்பல் துபாயிலிருந்து குஜராத்தில் இருக்கும் முந்த்ரா துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் ஈரான் கடற்படை அதை குறி வச்சிருக்கு. ஈரான் வீரர்கள் அதிவேக படகுகள்ல கப்பலை நெருங்கி துப்பாக்கியால சுட்டதாகவும் கையெறி குண்டுகளை வீசியதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது. இந்த தாக்குதல்ல கப்பலுடைய ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுகிற கட்டுப்பாட்டு அறை சேதமடைஞ்சிருக்கு. ஈரான் வெளியிட்டுள்ள வீடியோல பாத்தீங்கன்னா முகமூடி அணிந்த கமாண்டோக்கள் அதிவேக படகுகளில் கப்பலை துரத்துவது தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறமா அவர்கள் ஏணி மூலம் கப்பலில் ஏறி ஆயுத முனையில் அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. வீடியோவில் வீரர்கள் கப்பலுடைய இன்ஜின் அறை வரை சென்று சோதனை செய்வதையும் கப்பல் தளம் முழுவதையும் கட்டுப்பாட்டில் எடுப்பதையும் பார்க்க முடியுது. இந்த முழு நடவடிக்கையும் மிகவும் திட்டமிட்ட மற்றும் ஆக்ரோஷமான ஒன்றாக தெரியுது. ஈரான் MSC பிரான்சிஸ்கா அப்படிங்கிற மற்றொரு கப்பலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கு. இந்த கப்பல் ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் 6 மைல் தொலைவில் இருந்தபோது அதன் மீதும் கடுமையான துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 2 கப்பல்களும் ஈரான் நோக்கி கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல கப்பல் ஊழியர்கள் யாரும் காயம் ஏற்படலை அப்படின்னாலுமே
நடுக்கடல்ல இப்படி துப்பாக்கி சூடும் குண்டுவீச்சும் நடந்திருக்கிறது உலக கடல்சார் பாதுகாப்பு குறித்த கவலையை அதிகரிச்சிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய வழித்தடத்துல நிலைமை எவ்வளவு பதற்றமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த சம்பவம் காட்டுது. இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த கப்பல் நேரடியாக தாக்கப்பட்டதால் இந்த சம்பவம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால வரும் நாட்கள்ல தூதரக மட்டத்தில் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தவும் வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஈரான் ராணுவம் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த கப்பல் சர்வதேச கடல்சார் விதிமுறைகளை மீறியதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு. இது குறித்து ஈரான் புரட்சிகர காவல் படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியில பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி சென்ற 2 கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டு நிறுத்தப்பட்டது. இதுல MSC பிரான்சிஸ்கா கப்பல் சியோனிச ஆட்சிக்கு அதாவது இஸ்ரேலுக்கு தொடர்புடையது. மற்றொரு கப்பலான எபாமினோண்டஸ் கப்பல் போக்குவரத்து சமிக்கைகளை தவறாக கையாண்டு கடல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்குச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஹார்முஸ் ஜலசந்தியுடைய பாதுகாப்பை எங்களுடைய சிவப்பு கோடு அப்படின்னும் இந்த பகுதியில ஒழுங்குமுறையை சீர்குலைக்கும் எந்த செயலையும் சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால இந்தியாவை நோக்கி வந்த கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வாரம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்தியாவுடைய வர்த்தக பாதையில் நிலவும் இந்த அச்சுறுத்தல் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ட்ரூத் சோஷியல் தளத்தில் 2 முக்கிய பதிவுகளை வெளியிட்டிருக்கிறாரு. ஹார்முஸ் நீரிணையில கடல் கன்னிவெடி பதிக்கும் கப்பல் படகு அப்படின்னா அனைத்தையும் அமெரிக்க கடற்படைக்கு சுட்டு வீழ்த்த உத்தரவிட்டதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பேச்சுவார்த்தை ரத்தானது மூலம் 2 நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்துக்கு மத்தியில ட்ரம்புடைய இந்த உத்தரவு உலக அரங்குல பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. தன்னுடைய முதல் பதிவுல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் அமெரிக்க கடற்படைக்கு முக்கியமான உத்தரவிட்டிருக்கிறேன். ஹார்முஸ் நீரிணையில கன்னிவெடிகளை பதிக்கும் எந்த படகாக இருந்தாலும் சிறிய படகாக இருந்தாலும் சரி சுட்டு வீழ்த்துங்கள், எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அமெரிக்க கடற்படையுடைய கன்னிவெடிகளை அகற்றும் கப்பல்கள் தற்போது அந்த பகுதியை சுத்தப்படுத்திட்டு வருவதாகவும் இந்த நடவடிக்கையை மும்முரமாக தற்போதைய செயல்பாட்டை விடவும் 3 மடங்கு அதிக வேகத்தில் தொடர உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய 2வது பதிவுல ஈரான்ல யார் தலைமை அப்படிங்கிறதுல பிரச்சனை கடுமையாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. ஹார்ட் லைனர்ஸ் போர்க்களத்துல படுதோல்வியை சந்திச்சுட்டு வருவதாகவும் மாடரேட் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க உண்மையிலேயே அவ்வளவு மிதவாதிகள் இல்லை அப்படின்னும் அவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இரு தரப்பினருக்கும் இடையிலான உள் போராட்டம் பைத்தியகாரத்தனமான நிலையில் இருப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஹார்முஸ் நீரிணை மீது அமெரிக்கா முழு கட்டுப்பாட்டை வைத்துள்ளதாக ட்ரம்ப் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. அமெரிக்க கடற்படையுடைய அனுமதி இல்லாமல் எந்த கப்பலும் உள்ளே நுழையவோ வெளியே செல்லவோ முடியாது. ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரும் வரைக்கும் இந்த பகுதி முழுமையாக மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழியாகவும் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். அதுவும் உலகின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி இந்த பகுதி வழியாக தான் நடக்குது. ட்ரம்புடைய இந்த உறுதியான நிலைப்பாடு ஈரானுக்கு பெரும் நெருக்கடியாக மாறிட்டு வருது. இதே வேளையில ஹார்முஸ் நீரிணை மீது ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டை இறுக்கமாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது. அதனால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இப்போ மோதல் வலுப்பெற்றுட்டு வருது. நிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஈரான் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒரு சில டைம்ல நம்முடைய கப்பலை சிறைப்பிடிக்கிறது இந்தியாவை கோபப்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால ஈரான் எல்லா நாடுகளையும் சீண்டிட்டு வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்க ட்ரம்ப் அவர்கள் ஈரானே ஒத்துக்கிட்டாலும் அவர் விடுற மாதிரி தெரியல. அவர் தேவையில்லாம ஹார்முஸ்ல கொண்டு போய் தன்னுடைய போர்க்கப்பலை நிலைநிறுத்துறது தான் ஈரான் இறங்கி வராததுக்கு காரணம். ட்ரம்ப் எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுகள் தான் இன்னைக்கு இந்த போர் இவ்வளவு நாள் நீடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பலரும் ட்ரம்ப்பையும் திட்டிட்டு வர்றாங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, எப்போ இந்த போர் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. நானும் உங்களை மாதிரி தான் ஆவலாக காத்துக்கிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். விரைவில் முடிஞ்சாதான் இது எல்லாத்துக்குமே ஒரு விமர்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.